வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. ஸ்நாக் தான் நான் காமிக்க போறேன். இது வந்து நம்ம கார்ன் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்தியன் கார்ன், அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் கிடையாது, இந்தியன் கார்ன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம இந்தியன் கார்ன். இதை வந்து நல்லா வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் முத்தலா இருந்தா கூட நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ 2 கார்ன் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு போண்டா செய்ய போறோம். நம்ம இந்த கார்னை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மிக்சியில போட்டுடலாம். பாருங்க, இந்த கார்னை வந்து நான் மிக்சியில போடுறேன். வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமா லெமன் புழிஞ்சிக்கலாம். பாருங்க, கொஞ்சமா நல்லா கொஞ்சம் லெமன் வந்து ஒரு மூடி இருக்கிற அளவு பிழிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து உப்பை போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்தெல்லாம் தண்ணி எதுவும் ஊத்திடக்கூடாது. ஆல்ரெடி அதுல உப்பு இருக்கும், அதனால நம்ம கொஞ்சமா போட்டா போதும். தண்ணி எதுவும் ஊத்தாம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்ப இது மாதிரி நம்ம இப்ப அரைச்சிக்கிட்டாச்சு. இதை வந்து குட்டி குட்டி பால்ஸா பண்ணிடலாம். பால்ஸா பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவல் போண்டா மாவு இல்ல பஜ்ஜி மாவு விலைக்கு ரெடிமேடா விற்கிறது வாங்கிக்கலாம். இல்ல வீட்லயே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வீட்டுல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒரு கப்பு அரிசி மாவுனா 1 கப்பு கடலை மாவு, கொஞ்சமா உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்தோம்னா நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்லயே பண்றதால ரொம்ப நல்ல டேஸ்டாவும் உங்களுக்கு வரும். அப்படி இல்ல, சௌரியம் இல்ல அப்படின்னா, நம்ம அரிசி மாவு அதெல்லாம் வீட்டுல ரெடியா இருக்காதுன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு விற்கும் இல்லைங்களா கடையில, அதை வாங்கியும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து ரெடிமேடு மிக்ஸ் வாங்கல, வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணதான் நான் வந்து பண்றேன். இப்போ வந்து 2 கார்ன் வந்து நார்மல் சைஸ் 2 கார்ன் போட்டீங்கன்னா 10 போண்டா வருங்க. அதுல இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையா போட்டு போண்டா மாவுல போட்டு சுட்டு எடுக்கலாம். அது நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த கார்ன் வந்து நம்ம போண்டா போட்டுடலாம். பாருங்க, இந்த போண்டா மாவுல வந்து இந்த கார்னை வந்து இப்படி போட்டு மிக்ஸ் இப்படி முக்கி இப்படி போட்டுடலாங்க. ஃபுல்லா அந்த உருண்டை ஃபுல்லா கோட்டிங் வர்ற மாதிரி போட்டு அப்படி உள்ள வந்து இப்படி கையில வந்து ரொட்டேஷன் ஆட்ட போட்டீங்கன்னா எல்லா இடமும் கோட்டிங் ஈவனா இருக்கும். பாருங்க, போண்டா போடுறப்ப இப்படி கையில இருந்து இப்படி ரொட்டேஷன் ஆட்ட போட்டீங்கன்னா நல்லா ஈவனா ரவுண்டா விழுங்க. உங்களுக்கு சூப்பரா விழுந்துரும். பாருங்க, இது மாதிரி உருண்டை போடணும். ஆச்சுங்களா? அப்புறம் இன்னொரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். இன்னைக்கு எங்க வீட்டுல மத்தியானம் வந்து உருளைக்கிழங்கு மசால் பொரியல் பண்ணிருந்தோம். அது கூட கொஞ்சம் லைட்டா பச்சையா வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சி அதையும் இது மாதிரி ரவுண்டா உருட்டி அதையும் இந்த போண்டாவா போட்டுடலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு போண்டாவும் ரெடி ஆயிருச்சு. கார்ன் போண்டா 2 வெரைட்டிஸ் போண்டா ரெடி ஆயிருச்சுங்க. குழந்தைங்களுக்கு எது இஷ்டமோ அத சாப்பிடட்டும். ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்து வந்துருச்சு. இத வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒரு சர்விங் பவலுக்கு மாத்திரலாங்க. நம்மளோட கார்ன் போண்டா பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல வந்து புளிப்பு காரம் எல்லாம் இருக்கிறதால நமக்கு இது எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை. அது அப்படியே ராவாவே சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம மத்தியானம் செஞ்ச மசாலா பொரியல், உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து போண்டாவா மாறிடுச்சு. அதுவும் சூப்பரா உள்ளேயே எல்லாம் மசாலா எல்லாம் இருக்கிறதால இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.